Hi friends, welcome to our channel. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட டே 15 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் படி இன்னைக்கு டே 15 அண்ட் இன்னைக்கு இந்த ப்ளவுஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டே 14 வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நம்மளோட சேனலில் இருக்க பாருங்கள். அண்ட் இன்றைக்கி ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம பால் செயின் யூஸ் பண்ணுறோம். ஸோ பால் செயின் அப்புறம் இன்னும் 2 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பால் செயின் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மீட்டர் 8 rupees தான். ஸோ இந்த பால் செயின் தான் இன்றைக்கி வந்து ஒரு அதிகமாகவே இன்றைக்கி பால் செயின் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பால் செயின் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி பண்ண போகிற ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். அண்டு இன்றைக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஜஸ்ட் வந்து 100 தான். பட் அதோட ஒர்த்து பார்த்திங்கன்னா 1000, 1500, 2000 வரைக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதெல்லாம் டெய்லி நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் வந்து சேர்த்து வாங்கி வச்சுருப்பேன். அண்ட் ஒரு ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடியதை நான் வந்து அடுத்த ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். பட் நார்மலி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு பண்ணணும் அப்படின்னா 100 rupeesக்கு நீங்கள் வாங்கினா அது வந்து அடுத்த ப்ளவுஸுக்குமே உங்களால் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேன். அண்டு ஸோ கைகளுக்கு ஒர்க் பண்ண போகிறேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு டே 16ல் நான் வந்து இதோட நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணி தான் நான் வந்து பால் செயினை பேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம 3 மெட்டீரியல்ஸ் தான் எடுத்திருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா பால் செயின், அப்புறம் அந்த ஸ்டோன், அதுக்கப்புறம் ஆரி பீட்ஸ், இந்த 3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸுக்கு. அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு B7000 க்ளூ அப்ளை பண்ணி நம்மளோட பால் செயினை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளி செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பால் செயின் ஆர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு லாஸ்ட்டு ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு பால் செயினை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே B7000 க்ளூ யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு 2 minutes நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறமா 2 minutes நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நம்மளோட பால் செயினை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா ஆரி பீடை தான் நான் ஸ்டிச் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இந்த பால் செயின் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் நான் வந்து ஆரி பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஆரி பீட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 4 கோர்த்து எடுத்துக்கோங்க. 4 கோர்த்து எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக கிடைக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ட் கமெண்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்டு பாருங்கள், நம்ம 4 எடுத்து நம்ம வந்து கோர்த்து அழகாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஆரி லுக், பர்ஃபெக்டான ஆரி லுக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பால் செயினை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் கொடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ஆரி லுக் கொடுக்கும். ஸோ செயின் ஸ்டிச் போடும்போது குட்டியாக எடுங்க, ரொம்ப கேப் விட்டு பண்ணாதீங்க. ஸோ குட்டியாக எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்து நம்மளோட ஆரி பீடை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அண்டு இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சிஷ் ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு ஷேடில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இதோட சாரியோட ஜரி கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சில்வர் கலர் ஜரியில் இருந்துச்சுன்னா நீங்கள் சில்வர் கலரில் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட ஆல்ரெடி டே 14 வரைக்கும் உள்ள வீடியோஸ் நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ஆரி தெரியாதவங்களுக்கு நார்மல் நீடில் ஆரி டிசைன் போடுற மாதிரி தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்க வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா
நீங்கள் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இப்போவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல லுக் கொடுக்குது. கொஞ்சம் ஒரு கிராண்ட் லுக், ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு லுக் கொடுக்குது. ஸோ அகெயின் நம்ம பார்த்திங்கன்னா இப்போது தேர்ட் ரோ வந்து நம்ம திரும்பவும் நம்மளோட பால் செயினை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேர்ட் ரோவை நம்ம அழகாக பால் செயின் கொடுக்க போகிறோம். அண்டு இன்றைக்கி பண்ண போகிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாருக்கு வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ஒர்க் மாதிரி இருக்கும். பட் சிம்பிள், உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சாலே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் அந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் நிறைய வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு இந்த ஒர்க் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட தேர்ட் ரோவை பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னா, சிம்பிளாக எனக்கு போதும், எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பார்டர் மாதிரி போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை ட்ரா பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம பால் செயின் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைம் இல்லை. ஸோ டைம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதனால தான் இப்படி பண்ணுறோம். டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பால் செயினுக்கு பதிலாக நம்ம ஆரி பீட்ஸை வந்து இதில் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணி இருக்கிறதுக்கு மேலே அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த ஆரி செயினில் நீங்கள் ஆரி பீட்ஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் ஆரி பீட்ஸாக வாங்கி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சுகர் பீட்ஸில் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா பால் செயினில் பண்ணிகிட்ருக்கேன். பட் பால் செயினில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கங்கே ஸ்டிச் பண்ணி விட்டால் போதும். ஸோ அதனால தான் நான் பார்த்திங்கன்னா பால் செயினில் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஆரி பீட்லேயோ சுகர் பீட்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. சிம்பிளான ஒரு டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். அண்ட் இப்போ இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ண வேண்டியதுதான். க்ளூ வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பால் செயினை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. அதோட சைஸுக்கு ஏற்றபடி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா 2 minutes ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குது. அண்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதையே நீங்கள் செயின் ஸ்டிச்சில் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பொறுமையாக நீங்கள் செயின் ஸ்டிச் பண்ணி விடலாம். ஸோ அது கூட நல்லாயிருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு நான் ஃபைனலி வந்து ஸ்டோன் இதில் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோனை மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் தான் கொடுக்கும், கிராண்டாக தான் இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு செயின் ஸ்டிச் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச்சை வச்சே நீங்கள் வந்து அழகாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆரி டிசைன்ஸ் நிறையா மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பீட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி பண்ணலாம். ஸ்டோன்ஸ் பீட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும், அப்படி கூட பண்ணலாம். ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டிசைன் வந்து ஓரளவு முடிய போகுது. ஸோ அங்கங்கே பிரான்ச்சஸ் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதிலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போவே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இல்லை நீங்கள் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ நான் இப்படி பண்ணுறேன். அண்ட் வந்து நீங்கள் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட்லி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது
நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கே ஸ்டிச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம அழகாக குட்டி குட்டி பிரான்ச்சஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட பால் செயினை சிம்பிளி கட் மட்டும்தான் பண்ணி எடுத்துருக்கோம். கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் வந்து இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு வந்து ஒர்க் பண்ணாததுக்கு ரீசனே டைம் இல்லை, ரொம்ப பிஸி. ஸோ அதனால தான் முடியலை. நான் வந்து நாளைக்கு வீடியோ வந்து ப்ளவுஸோட கழுத்துக்கு பண்ணுறதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட்டு ஸ்லீவ்ஸுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு மேலே பர்ஃபெக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ண பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டு. ஸோ அதனால் லாஸ்ட் டிசைன் பாருங்கள், லாஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அண்ட் இப்போது ஒவ்வொன்றோட அந்த எண்ட்லேயும் டிப்புலேயுமே நம்ம இந்த ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணி விட வேண்டியது தான். அண்ட் இந்த ஸ்டோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஆரி பீட்ஸோட ப்ரைஸும் 20 rupees தான். இந்த ஸ்டோனோட ப்ரைஸும் 20 rupees தான். அண்ட் நம்மளோட பால் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மீட்டர் 1 மீட்டர் 8 ரூபா தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வாங்கி வச்சா உங்கள் கையால் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிறது நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது. அண்ட் உங்கள் கையாலே நீங்கள் பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். அண்ட் யார் கேட்டாலும் நீங்கள் சொல்லலாம் நானே பண்ணேன் அப்படின்ட்டு. அது ஒரு தனி ஃபீல் தான். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு புது புது டிசைன்ஸ் பண்ண உங்களால் முடியும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டெய்லர்கிட்ட நீங்கள் கொடுத்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிசைன் போடுறதுக்கு 2000 வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக 2000 கிட்ட வாங்குவாங்க. ஸோ உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து மினிமம் காஸ்ட்டில் அழகாக பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சு எடுத்துருக்கோம். எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ப்ளவுசஸ் நம்ம எப்போவுமே ஆரி பண்ணுற ப்ளவுசஸ் மோஸ்ட்லி ப்ளைனாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப நல்லா தெரியும். அதே இது டிசைன்டு பேட்டர்னாக இருந்துச்சுன்னா ஓரளவு தெரியாது. அந்த டிசைனை பொறுத்து தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் வந்து எப்போவுமே ப்ளைனாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ ப்ளைனாக இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க். இல்லைனா நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணாலுமே டல்லாக தான் தெரியும். அண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுஸஸுக்கு நம்ம லேஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ப்ளவுஸஸுக்கு நாம் வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம கையாலே நம்ம டிசைன் பண்ணி நம்ம அழகாக ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில் ஆகி ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது, ரிச் லுக் கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எனக்கு வந்து இது பண்ணி முடிக்கும்போது ரொம்ப வந்து பிடிச்சிருந்து, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாமோ அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 3/4 தான் வியர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் வியர் பண்ணுறதில்ல. ஸோ ஓகே, நம்ம இருந்தாலுமே 3/4க்குமே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே பேட்டர்னில் நம்ம கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு பால் செயின் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்லீவ்ஸுக்கு அழகாக வந்து டிசைன் பண்ணி முடிச்சிருக்கோம். நாளைக்கு டே 16 இதோட நெக்குக்கு எப்படி டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு டே 16 பார்க்கலாம்.